குழந்தைங்க நைட்டு பூரா இருமிக்கிட்டு இருக்கு சார், வாய் விடாமல் இருமிக்கிட்டு இருக்கு, தூங்காமல் இருமிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இதில் 2 டைப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஒன்று ஜுரத்தோட இருமல் இருக்குது, இன்னும் ஜுரம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஜுரத்தோடு இருக்குதுன்னா இது வந்து நிமோனியாவாக இருக்கலாம். டபுள் நிமோனியான்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இந்த விளாச்சொலின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் பள்ளம் விடும், மூச்சு திணறல் இருக்கும், ஃபீவர் இருக்கும், இருந்ததுன்னா நிமோனியா. இப்போ ஃபீவர் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நைட்டும் படுத்ததுக்கப்புறம் ஒரு 11 மணி 12 மணிக்கு நல்லா இருமுறான் சார், வாந்தி பண்ணுறான் சார் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஸ்துமாவாக இருக்கலாம். வீசிங்கோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். காஃப் வேரியன்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். அதில் வந்து காஃப் மட்டும் தான் தெரியும். இன்னொன்று வீசிங் இருக்கிறத பெற்றோர்களால் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டெத்தை வச்சு கேட்டால் மட்டும்தான் அதனோட வீசிங்லாம் நல்லபடியாக தெரியும். ஸோ ஆஸ்துமாவாக இருக்கலாம். கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டி டெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே மருந்து கொடுத்தா கேட்டுக்கணும்.